के नाम की महिमा होने दीजिए। फिर से परमेश्वर की स्तुति करेंगे। குயவனே குயவனே படைப்பின் காரணனே களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணனே களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே நிரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்கச் செய்யுமே. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுவே. என்னையும் அவ்வித பாத்திரமாய் அணைந்து கொள்ளுமே. நன்றி பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. धन्यवाद परमेश्वर, आपकी धन्यवाद करते हैं। 1000 நாவுகள் இருந்தாலும் உமக்கு நன்றி சொல்ல போதாதையா. 1000 होठ तो रहेंगे तो भी आपकी धन्यवाद करते हैं। இந்த நிமிஷம் வரை நீர் எங்களுக்கு நல்லவரும் போதுமானவராய் இருந்தபடினால் உமக்கு கோடி நன்றிகள் செலுத்துகிறோம் ஐயா. आप हमें काफी है, इसलिए आपको धन्यवाद करते हैं। करोड़ों करोड़ों धन्यवाद। நீர் எவ்வளவு பெரியவராய் இருந்து எங்களை ஆண்டவரே நீர் கண்ணோக்கி பார்த்ததுக்காக உமக்கு கோடி நன்றி ஐயா. आप महान परमेश्वर हो, आप हमारे और देखते हैं, इसलिए आपको करोड़ों करोड़ों स्तुति करते हैं परमेश्वर। புல்லை போல் ஆண்டவரே இன்று முளைத்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் எங்கள் வாழ்க்கையை கூட குறித்து நீங்க கவலைப்படாதீங்கன்னு சொன்ன தெய்வமே. घास आज उगती है, कल मुकर जाती है, उस घास को भी आपने देखा है परमेश्वर, हमारे जीवन को देखा है, इसलिए आपको धन्यवाद करते हैं परमेश्वर। எங்கள் நினைவாய் இருக்கிறபடினால் உமக்கு கோடி நன்றிகள் செலுத்துகிறோம் ஐயா. हमारे विचारों के साथ आप रहते हैं, इसलिए आपको धन्यवाद करते हैं। எல்லாவற்றையும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று எழுதியிருக்கிறது ஐயா. सब कुछ परमेश्वर को बताओ कर कर कहा है। இதிலே உம்முடைய கண்கள் பதிக்கப்பட்டிருக்கிறது. यहाँ पर परमेश्वर आपकी आँख यहाँ पर लगा हुआ है, உம்முடைய செவிகள் கவனிக்கிறதா இருக்கிறபடினால் आपकी कान सुन रही है। இத்தனை பேராய் சேர்ந்து ஒரு விசை எங்கள் பாரத தேசத்துக்காக உம்மிடத்தில் வந்து நிற்கிறோம் ஐயா. अब इस समय पर हम सभी लोग मिलकर हमारे भारत देश के लिए आपके समूह पे खड़ा है। 36 மாநிலங்களும் இயேசுவுக்கு சொந்தமாய் மாறட்டும். 36 जगह को भी आपके हाथों पर देते हैं परमेश्वर। எங்கும் இயேசுவின் நாமம் கேட்கப்படட்டும் ஐயா. कहाँ पर भी परमेश्वर की नाम गूंजने दीजिए परमेश्वर। ஆண்டவரே விசேஷமாய் எங்க வாலிபர்களுக்காக வந்து நிற்கிறோம் ஐயா. विशेष रूप से हमारे जवान बच्चों के लिए हम खड़े हैं परमेश्वर। கொஞ்ச காலம் தனக்கு உண்டென்று பிசாசு அறிந்து எங்க வாலிபர்களை கொள்ளை போக பண்ணாதபடி எங்களுக்கு இரக்கம் थोड़ा ही பாராட்டுங்க. दिन है कर कर सोच कर शैतान हमारे बच्चों को काबू पर ना लेते हुए परमेश्वर आप अनुग्रह कीजिए। சிறு சிறு பிள்ளைகளையும் சீர்குலைக்க வைக்கும் இந்த கடைசி காலத்தில் எங்க சந்ததிக்கு இரக்கம் छोटे பாராட்டுங்க. छोटे बच्चों को भी घिनौने काम करवाते हैं परमेश्वर, हमारे वारिसों को भी परमेश्वर आप बचाइए। பெண்களாய் நாங்கள் இருக்கிறபடினால் எங்களுக்கு மனம் இறங்குங்க. हम महिलाएं हैं, इसलिए परमेश्वर हमारे ऊपर दया जताइए। எங்கள் அக்கிரமங்கள் எங்கள் மீறல்கள் எல்லாம் மன்னித்து எங்க தேசத்துக்கு இரக்கம் हमारे பாராட்டுங்க. अधर्म हमारे उल्लंघन सभी को आप क्षमा कर कर हमारे देश के लिए आप अनुग्रह कीजिए இந்த परमेश्वर। நாளை நீர் எங்களுக்கு விசேஷித்தமாய் தந்தபடினால் உமக்கு நன்றி ஐயா. इस दिन को परमेश्वर आप विशेष रूप से हमें दिए हैं, इसलिए आपको धन्यवाद करते हैं। உம்மை அலட்சியம் பண்ணுகிறவரை நீர் அலட்சியம் பண்ணுவீர். आपको तुच्छ मानने वाले को परमेश्वर आप तुच्छ मानते हैं। இந்த ஆராதனை நிறைய பேருக்கு விசேஷமாய் தெரியவில்லை. इस आराधना परमेश्वर कई लोगों को विशेष से नहीं दिखती है, ஆனாலும் உம்மை நம்பி வந்திருக்கிற எங்களை நீர் வெட்கப்படுத்த மாட்டீங்க. फिर भी परमेश्वर आपके भरोसे में यहाँ पर हम आए हैं तो हमें लज्जित नहीं
करेंगे परमेश्वर। எங்களையும் நன்மை உண்டாக நினைத்தருளுங்க. हमें भी भलाई करने के लिए आप अनुग्रह कीजिए। எங்களோடு கூட பேசுங்க. हमारे संग बातें कीजिए। நீர் மாத்திரம் மகிமைப்படணும். आप सिर्फ महिमा होजिए। எல்லா கனத்தையும் மகிமைக்கும் பாத்திரரே. सभी आदर और महिमा के लिए बर्तन है आप। உமக்கே நன்றி செலுத்துகிறோம். आपको ही धन्यवाद करते हैं இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே. यीशु मसीह के नाम से मांगते हैं अच्छे पिता। இந்த மலை பிரசங்கள் நம்ம எல்லாருக்குமே நன்றாக தெரியும். ये पहाड़ में बैठकर परमेश्वर ने उपदेश किया है, आप सब लोग जानते हैं। அடிக்கடி இந்த சாப்டர் 5, 6, 7 நம்ம வாசிக்க கடமைப்பட்டிருக்கோம். लगातार इस 5, 6, 7 अध्याय को पढ़ने के लिए हमारे फर्ज बनती है। நமக்காக இந்த பூமியில வந்து நமக்காக பாடுபட்டு அவருடைய உயிரையே நமக்கு தந்தது எவ்வளவு பெரிய பாக்கியம். हमारे लिए इस संसार पर आकर उनके जीवन को दिए, कितना बड़ा धन्य है। ஏன்னா ஒரு மாசத்துல 5 வாரம் வந்துச்சுன்னா அதுல ஒரு வாரம் எனக்கு தந்திருக்காங்க. एक महीना में 5 हफ्ता रहेगी तो परमेश्वर बहन को इस हफ्ते को दिए। அது மனப்பூர்வமா எனக்கு அதுல இஷ்டமே கிடையாது. उसमें पूरा मन भरता हुआ मुझे नहीं ये पसंद है। கொஞ்ச நாளுக்கு வாரத்துக்கு முன்னாடியே ஆண்டவர்ட்ட வசனம் கேட்கும்போது இந்த வசனம் என் இதயத்துல எனக்கு வந்தது. थोड़े दिन के पहले ही मैं इसके लिए प्रार्थना कर रही थी, ये वचन आई थी मेरे लिए। ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. आत्मा में दीनता से रहते हैं, वो परमेश्वर के स्वर्ग राज के अधिकार है। நாம யாருமே ஏழ்மையா வாழணும்னு யாருக்குமே விருப்பம் இருக்காது. हम दीनता से रहने के लिए कोई भी नहीं चाहते हैं। ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. आत्मा में दीन रहने वाले उनको स्वर्ग राज्य उनकी है। நம்மளுடைய லக்கு எல்லாமே பரலோக ராஜ்யம் தான். हमारे सभी निशाना स्वर्ग राज्य है। அதற்காக நம்மளால ஏன்ற அளவு நம்ம கண்கள் நம்ம இருதயத்துக்கு ஏற்றபடி நம்ம நடக்கிறோம். हम उनके लिए हमारे मन में जितना होता है उतना हम उनके मार्ग में चलते हैं। நான் எனக்கு முன்னாக இருக்கிறவங்க எல்லாரும் ஆண்டவர்ல வசனத்துல தேறினவர்கள் என்று நான் நல்லாவே அறிந்திருக்கிறேன். मेरे बीच में बैठे हुए सभी माता सभी लोग शास्त्रों को अच्छे जाने हुए लोग हैं। நான் இன்னைக்கு நானும் நீங்களும் யோசிக்க வேண்டியது, நம்ம இன்று மரித்தோமானால் பரலோகத்துல நம்மளுக்கு இடம் இருக்குதா? आज हम सोचने की बात है कि हम आज मरेंगे तो स्वर्ग राज्य पर हमें यहाँ पर जगह है क्या? நான் வந்து யாராக நம்மள பார்க்கிறோம். हम अपने आप को ही देखना है। நம்மள தேவன் எப்படி பார்க்கிறார்? हमें परमेश्वर किस तरह देखते हैं? நாம் நிச்சயமாக அவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்ட பிள்ளைகள், அவருடைய நாமத்தினால ஞானஸ்நானம் हम பெற்றவர்கள், जरूर उनके लहू से धोए हुए, उनके नाम से बपतिस्मा लिए हुए அவருடைய பிள்ளைகள், उनके संतान हैं। நாங்க விசுவாசிகள், हम विश्वासी लोग हैं। நாங்க பெந்தேகோஸ்தே हम அனுபவம் உள்ளவர்கள், पेंटेकोस्त के अनुभव रहने वाले हैं। हम நானும் நீங்களும் தேவனுடைய கண்களாலே மற்றவங்களை பார்க்கிறோமா? हम और आप परमेश्वर की आंख के समान दूसरे को देखते हैं क्या? அவர் எப்படி மற்றவங்களை பார்த்தாங்க அதே போல பார்க்கிறோமா? हम दूसरे को किस तरह देखते हैं? அவரை போல நாம் பேசுகிறோமா? हम उनकी तरह बातें करते हैं क्या? அது ஆராய்ந்து பார்க்கணும். நான் முதல்ல அதை ஆராய்ந்து பார்க்கணும். मैं पहला उसे जांच कर देखना है। ஆவியில எளிமை உள்ளவர்களா இருந்தா மாத்திரம்தான் நம்மளால பரலோகம் போக முடியும். मन में दीन से रहेंगे तो ही हम स्वर्ग राज्य पर जा ஆனா सकते हैं। வசனம் சொல்லுகிறது கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வான். लेकिन वचन कहती है कि मांगने वाले सभी लोग पा लेंगे करके। 2 வாரத்துக்கு முன்னாடி இந்த வசனம் என்கிட்ட ரொம்ப பேசிச்சு. பிசாசு பிடித்த ஒரு மனுஷன் கூட ஆண்டவர்ட்ட கேட்கிறான், இந்த என்னைய வந்து இப்பமே நியாயம் தீர்த்துறாதீங்க. जो एक शैतान पकड़ा हुआ इंसान भी इस शब्द को रखकर पूछता है कि मुझे अभी ही न्याय मत कीजिए। என்னை இந்த பன்றியின் கூட்டத்துல அனுப்புங்கள் கேட்கும்போது इस सुअर के झुंड पर मुझे भेजिए करके कहता है। ஆண்டவர் கொஞ்சம் கூட யோசிக்கல. परमेश्वर थोड़ा भी नहीं सोचे, உடனே கமாண்ட் பண்ணிட்டாங்க, போன்னு சொல்லிட்டாங்க. तुरंत उन्हें आज्ञा दे दिया कि उस सुअर के अंदर जाने के இந்த लिए। வசனம் எனக்கு இன்னும் கொஞ்சம் புரியவே இல்லை. ஆண்டவர் கேட்டோடனே பிசாசுக்கு சொல்லிட்டாங்க, இதுக்குள்ள போகணும்னு சொன்னோடனே ஆண்டவர் அனுமதி கொடுத்துட்டாங்க. परमेश्वर से वो मांगते ही वो फटक से उनको उत्तर दे दिए। அப்ப நானும் நீங்களோட இரத்தத்தினால கழுவப்பட்டவர்கள் எவ்வளவு பாக்கியவான்கள். கேட்கிறது எல்லாம் அவர் சித்தம் மூலமாய் கேட்டோம்னா நம்மளுக்கு கண்டிப்பா கிடைக்கும். हम और आप कितने धन्य लोग हैं, उनके लहू के द्वारा धोए हुए। हम उनके नाम से पूछेंगे तो जरूर मिल जाएगी हमें। ஆண்டவர் நாமத்தினால ஆண்டவருடைய கிருபையினால எனக்கும் எங்க குடும்பத்துக்கும் ஆண்டவர் இருக்க ஒரு வீடு, நல்ல வீடு தந்திருந்தாங்க. परमेश्वर के अनुग्रह से हमें रहने के लिए एक अच्छे से घर दिए थे। சொந்த வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு
விஸ்தாரமான வீட்டை ஆண்டவர் எங்களுக்கு வாடகை வீடு தந்திருந்தாங்க. खुद के घर पे जाने के पहले एक बड़ा घर भाड़ा से दिए थे। ஆனா அந்த பில்டிங் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை. ஃபுல்லா அசுத்தமா தான் இருக்கும். உள்ள என்ட்ரு ஆனோடனே மூக்க பொத்திட்டு தான் உள்ள வர வேண்டியது उस இருக்கும். बिल्डिंग में जो है वो गंदगी से भरा हुआ था, वो मुझे पसंद ही नहीं था। ஆனா வீட்டுக்கு போனவர் எல்லா வசதிகள் என்னன்னா நல்ல காத்து வருவாங்க. वहाँ पर क्या है, अच्छे से हवा आती है। அப்ப ஆண்டவர்கிட்ட நான் சொன்னேன், ஆண்டவரே இயேசப்பா, இனிமே இந்த வீட்டுக்காரங்க என்னை காலி பண்ண போகும்போது எனக்கு நீங்க சொந்த வீட்டு தான் தரணும். நான் சொந்த வீட்டுக்கு தான் போகணும். திரும்ப நான் வந்து பாத்திரத்தெல்லாம் இப்படி வீடு வீடா எனக்கு மாத்த இஷ்டம் இல்லை அப்படின்னு சொன்னேன். मैं इस घर खाली करने के समय पर बाड़ा सा नहीं, बर्तन उठाकर यहाँ वहाँ नहीं, एक खुद के कोली पर ही मैं जाना है कर विनती किया था। இந்த இடத்துக்கு நாங்க வரும்போது எங்க அப்பாலாம் பயந்தாங்க. அங்க இருக்கவங்க எல்லாம் மராட்டிக்காரங்க, அவங்கெல்லாம் உங்களெல்லாம் அடிச்சு போட்டுருவாங்க, நீங்களாம் அங்க போக கூடாது அப்படின்னு சொன்னாங்க. उस जगह पर हम जाते समय मेरे पिताजी डर रहे थे, वहाँ पे सारे महाराष्ट्रियन लोग रहेंगे कर। ஆனா ஆண்டவரே எங்களுக்கு ஆலோசனை கர்த்தர் நீங்க தான். அந்த இடத்துல இப்படி பேசுனாங்க, நாங்க போகவா வேண்டாமா? ஆனா அட்வான்ஸ் பைசாலாம் கொடுத்துட்டோம். मैं परमेश्वर की इच्छा के अनुसार वहाँ पर जाओ क्या नहीं, एडवांस भी दे दिए थे वहाँ पर। ஆனா ஆண்டவர் என்கிட்ட காமிச்சது அது மலையின் மேல இருக்கிற அந்த இடம் வந்து மலை மேல இருக்குன்னு காமிச்சாங்க. परमेश्वर ने मुझे दिखाया था कि पहाड़ के ऊपर उस जगह है कर। அதுக்கப்புறம் அங்க வந்த பிறகு தான் தெரியும் நான் ஆக்சுவலி ஒரு மலை, அங்க ஒரு பக்கத்துல ஒரு கோட்டை எல்லாம் இருக்குது. वहाँ पर देखा तो वहाँ पर एक पहाड़ के ऊपर ही उस बिल्डिंग बना हुआ है। இது வந்து உங்களுக்கு விசுவாசம் உண்டாகும் நான் சொல்லுகிறேன். ये विश्वास के लिए आपके सामने मैं बताती हूँ। எனக்கு ஆண்டவர் எனக்கு ஒண்ணுமே தெரியாதவா, நடக்க கூட பயப்படுவேன், பேச கூட பயப்படுவேன். எனக்கு ஆண்டவர் செய்தவர் உங்களுக்கு செய்யாமல் இருப்பாரா? मैं चलने के लिए डरती हूँ, किसी से बात करने के लिए डरती हूँ, मुझे परमेश्वर किए तो आपको नहीं करेंगे क्या? அதுபோல இப்போ நாங்க ஆண்டவருடைய கிருபையினால எங்களுக்கு அந்த இடத்துல ஒரு வீடு ஆண்டவர் வாங்க முடியாது உதவி செஞ்சாங்க. उसी जगह पर खुद के कोली खरीदने के लिए परमेश्वर ने अनुग्रह किए। ஆனா எங்களுக்கு அந்த வீடு வாங்குறதுக்கு எங்களுக்கு பைசாவும் கிடையாது. ஆனா யார்கிட்ட இருந்து அந்த வீடை வாங்க நினைச்சோமோ, मेरे पास उस घर खरीदने के लिए पैसा नहीं था, किससे हम खरीदना चाहते थे। அவர் ஒரு பெரிய தாதா மாதிரி அந்த இடத்துல. वहाँ पर वो आदमी एक दादा जैसा है। அவங்க வந்து திரும்ப வந்து நீங்க வந்து டீச்சரா இருக்கீங்க, ஆனா அவர் வந்து வேற மதத்தை சார்ந்தவர். वो दूसरे धर्म के लोग हैं फिर भी। இது நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, நம்ம நடக்கிறது, நம்ம பேசுறது, நம்ம பார்க்கறது எல்லாம் மற்றவங்க நம்மளை அறியாமலே நம்மளை பார்த்துட்டே இருக்காங்க. हम जो बातें करते हैं, हमारे चाल चलन को दूसरे लोग हमें देखते ही रहते हैं। அவர் சொல்வாரு, நீங்க வாரீங்க போறீங்க, யார் உங்களை டீஸ் பண்ணாலும் உங்களை பத்தி பேசினாலும் நீங்க அதை கண்டுக்கிடவே மாட்டீங்க அப்படின்னு आपको कोई चिढ़ाते तो भी आप उसे ध्यान नहीं देते, ऐसे वो कहने लगे। அதுக்கப்புறம் நீங்க அவங்க சொன்னாங்க, உங்க வீட்டுல பிரேயர் மீட்டிங் நடக்குது, அதனால இந்த வீடை நாங்க உங்களுக்கு தான் தருவோம். आपके घर में प्रेयर होती है, इसीलिए ये घर आपको ही देना चाहता हूँ। ஃபர்ஸ்ட் அட்வான்ஸ் கொடுத்துட்டு வாங்கிட்டோம். ஆனா திரும்ப ஆண்டவரே இந்த ஏரியா வந்து எங்க ஆட்கள் நம்ம அப்படிதானே நினைப்போம், வெதர் ஆண்டவர் இங்க இருக்காரா, ஆண்டவர் நம்ம கூட இருக்காரா, கொஞ்சம் நம்ம யோசிக்கிறது கிடையாது. ஏன் ஆட்கள் ஏன் ஜனம் இருக்கிறதான்னு நான் யோசித்தேன், இங்கெல்லாம் வீடு வாங்கக்கூடாது அப்படின்ட்டு. यहाँ पर मेरे लोग है क्या देखने लगी थी, यहाँ पर परमेश्वर है क्या नहीं देख, ऐसा सोचने लगी நம்ம थी। அநேக தரம் மறந்துருதோக்கு நம்ம வானத்தையும் பூமியை உண்டாக்கின ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று हम लगातार भूल जाते हैं कि हम आकाश और पृथ्वी को बनाए हुआ परमेश्वर हमारे संग है कर। அந்த வீட்டுக்கு லோனும் கிடைக்காது, उस घर के लोन भी नहीं मिलेगी। இந்த இடத்துல வீடு வாங்கலாமா ஆண்டவரே, இவர்கிட்ட வீடு வாங்கலாமான்னு தரும்போது ஆண்டவர் பாசிட்டிவ் ரிப்ளை தான் தந்தாங்க, இதுல வாங்கலாம் அப்படின்னு. इसे खरीद सकते हैं कर हम परमेश्वर से मांगने के समय पर खरीद सकते हैं कर उत्तर दिए थे। அட்வான்ஸ்லாம் கொடுத்தப்ப அங்க இருக்க மக்களே வந்து சொன்னாங்க, நீங்க இவர்கிட்ட பைசா கொடுத்துட்டீங்க, உங்களுக்கு வீடும் கிடைக்காது, உங்களுக்கு पैसाவும் கிடைக்காது, இவர் ரொம்ப பொல்லாதவர் அப்படின்னு. वहाँ के लोग कहने लगे कि आपने इसको एडवांस दे दिया, ये एडवांस भी नहीं देगा और आपका घर भी नहीं देगा कर सभी लोग डराने लग गए थे। அவங்க சொன்னது ஒண்ணுமே ஆகல। उन लोग ने कहा वो सब कुछ सच्चा नहीं था, ஆண்டவர் சொன்னதுதான் நடந்தது। परमेश्वर ने जो कहा वही हुआ था। நம்ம நினைக்கிறோங்க எல்லாருமே பரலோகத்துக்கு போவாங்கன்னு, हम सोचते हैं कि हम सभी लोग स्वर्ग राज्य जाएंगे, எல்லாராலும் பரலோகத்துக்கு போக முடியாது, सभी लोग स्वर्ग राज्य पर नहीं जा पाएंगे। யாரெல்லாம் அவரால முன்குறிக்கப்பட்டார்களோ, जो कोई उन्होंने चुना है उन लोगों को, நம்மளுக்கு இந்த மார்க்கம், நம்மளுக்கு இந்த டீச்சிங், நம்மளுக்கு இந்த வழி ஆண்டவர் தந்துட்டு போயிருக்காங்க। हमारे लिए एक पद
चिन्हों को परमेश्वर ने देकर चले हैं। நம்மள வந்து ஆண்டவர் மற்றவங்கள மாதிரி வாழ அழைக்கல. हमें दूसरे लोगों के समान जीने के लिए परमेश्वर नहीं உலக बुलाए। மக்கள் மாதிரி நம்மளால வாழ முடியாது. संसारिक लोगों के जैसे हम नहीं जी पाएंगे। நம்ம மற்றவங்கள மாதிரி என்ஜாய்மென்ட் பண்ண முடியாது. हम दूसरे लोगों के जैसे मौज मस्ती नहीं कर सकते हैं। ஆண்டவர் நம்மளுக்கு என்று தனி வழி வச்சிருக்காங்க. हमारे लिए परमेश्वर एक अलग रास्ता रखे हैं। அவரை போல வாழ்ந்து அவரை போல ஏழ்மையாய் வாழ்ந்தா மாத்திரம்தான் நானும் நீங்களும் பரலோகம் போக முடியும். उनके सम्मान दीन के साथ जिएंगे तो ही हम स्वर्ग राज्य पर जा सकते हैं। இதுல ஆண்டவர் நிறைய திங்ஸ் பட்டியலிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நானும் நீங்களும் கண்டு கடைபிடிக்க கட்டாயப்படுத்தப்படுகிறோம். इसमें बहुत सारे कार्य लिखा है, इसमें हम पालन करने के लिए हमें बुलाए गए हैं। பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. स्वर्ग राज जबरदस्त करना पड़ती है। இங்க வந்து யோவான் ஸ்நானத்தை நம்ம பார்த்தோம்னா ஜான் சாப்டர் 1ல 32ல பாருங்க. யோவானா के पुस्तक पहला अध्याय 32 में देखिए। பின்னும் யோவான் சாட்சியாக சொன்னது, ஆவியானவர் புறாவை போல வானத்திலிருந்து இறங்கி இவர் மேல் தங்கினதை கண்டேன். இதுல வந்து யோவான் ஸ்நானகத்தை பார்த்தோம்னா அவர் வந்து ஆண்டவர் உலகத்துக்கு வெளிப்படுத்துதாங்க. परमेश्वर யோவானா को वो संसार में उसे प्रकट करते हैं। இவர்தான் மனுஷகுமாரன், यही है एक मनुष्य का पुत्र, இயேசு, यही है यीशु मसीह, இவர்தான் நம்மளை ரட்சிக்க போறாரு, यही हमें उद्धार करना, இவர் மூலமா தான் பரலோகத்துக்கு போக முடியும். इनके द्वारा ही हम स्वर्ग राज्य पर जाएंगे। அவர் சொல்றாரு அவருடைய வாரை அவருடைய ஸ்ட்ராப் அவருடைய பாதரட்சை அவருடைய ஸ்ட்ராப் அவர்க்கிறதுக்கு நான் பாத்திரம் அல்ல. उनके चप्पलों के थारों को भी मैं नहीं निकाल सकता हूँ, वैसे नहीं योग्य नहीं है करके कहते हैं। அவர் அப்படி ஏழ்மையாய் அவங்க வாழ்ந்திருக்காங்க. वो इस तरह दीनता के साथ जीते हैं। நம்ம ஒவ்வொரு நாளும் காலையில ஆராய்ந்து பார்க்க கடமைப்பட்டிருக்கோம். हम हर एक दिन सुबह में हमें अपने आप को जो जांच कर देखना है। நம்ம யோசனைனால நம்ம நினைக்கிறதுனால நம்மளால நல்லவங்களா ஆண்டவரை விரும்புகிறபடி நல்லவளாக வாழ முடியாது. हम जो सोचते हैं वैसे परमेश्वर के अच्छे बनकर नहीं जी सकते हैं। இந்த யோவான் ஸ்நானகனை பார்த்தோம்னா காட்டிலேயே தான் இருக்காங்க. யோவான் को देखेंगे तो जंगलों में ही रहता है, வனாந்திரத்துல தான் இருக்காங்க. रेगिस्तान में ही रहते हैं। நம்மளால கொஞ்ச நேரம் வெயில்ல நடக்க முடியாது. फिर भी वो धूप में नहीं चल पाएंगे। கொஞ்ச நேரம் பவர் கட் ஆனா அவ்வளவு நம்மளுக்கு கோபமா வரும். हम करंट चले जाते हैं तो पसीना आती तो हमें बहुत गुस्सा ஆனா आता है। இவருடைய வாழ்க்கையை பாத்தீங்கன்னா ஆண்டவருக்காக ஏழ்மையா தான் வாழ்ந்திருக்காங்க. इनका जीवन को देखेंगे तो परमेश्वर के लिए दीनता के साथ जीते थे। ஆனா நானும் நீங்களும் என்ன எப்படி இருக்கிறோம்? हम और आप कैसे हैं? இப்போ யூடியூப்ல பாத்தீங்கன்னா ஒரு ஊழியக்காரங்களை பத்தி மத்த ஊழியக்காரங்க அவ்வளவு ஈஸியா பேசிடுறாங்க. यूट्यूब में हम देखेंगे तो एक सेवक के विरोध और एक सेवक बात कर देते நம்ம हैं। யாரானாலும் சரி மற்றவங்களை குற்ற தீர்க்க ஆண்டவர் நம்மள அனுமதிக்கவே இல்லை. कोई भी हो किसी को दोषी ठहराने के लिए परमेश्वर हमें अनुमति नहीं மற்றவர்களை दी। குற்றவாளியாக தீர்க்கிற நீ யாரானாலும் சரி. दूसरे को दोषी ठहराने वाला तू कोई भी हो। அந்த வசனத்தை முடிப்பீங்களா? யாரானாலும் சரி உனக்கு போக்கு சொல்ல என்னதில்ல. तुम्हारे लिए அது நான் எக்ஸ்கியூஸே சொல்ல बहाना முடியாது. नहीं बता सकते हैं वहाँ அதுல पर। பட்டியலிடல பெரியவங்க சின்னவங்க இவங்க அவங்கன்ட்டு யாரானாலும் சரி. वहाँ पर किसी के नाम को नहीं लिखा है कि कोई भी होने दो। ஃபீல்டுல போய் எல்லாம் காட்டுல போய் தான் ஊழியம் செய்யணும் இல்ல. நம்ம இருக்கிற பகுதியே நமக்கு ஃபீல்டு. हम जो जंगलों में जाकर सेवा करने की जरूरत नहीं, हम जहाँ पर रहते हैं वहाँ पर ही हम सेवा करते हैं। நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதீர்கள். मत्ती के पुस्तक 7:1 पर है ये वचन। ஏனெனில் நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு அளிக்கிற அளவின்படியே உங்களுக்கு அளிக்கப்படும். அது நானும் நீங்களும் என்ன செஞ்சதோம் லேசா மறந்துருதோம். हम इस वचन को हल्का से भूल जाते हैं। அவங்கள போல இல்ல நான் வந்து இப்படி நான் அவங்களுக்கு இப்படி செஞ்சேன், நான் அவங்கள போறலாம் இல்லப்பா அவங்கள மாதிரிலாம் பேச மாட்டேன்ட்டு நான் என்னை பத்தி தான் சொல்லுவேன். நான் பேசிடுவோம் நம்ம நிறைய டைம். मैं उनके जैसे नहीं इनके जैसे नहीं कर अपने आप को ही बढ़ोतरी कर लेते हैं। நம்ம ரெண்டு கண்களால தான் நம்ம பாக்குறோம், 1000 கண்கள் நம்ம பாக்குறது. हम दो आंखों से देखते हैं मगर 1000 आंखें हमें देखते हैं। குற்றம் பிடிக்கிறவன் நம்ம பக்கத்திலேயே இருக்கான். दोषी ठहराने वाले हमारे बाजू में ही हैं। ஆனா நம்ம கிறிஸ்தவர்கள் ரொம்ப கவனமா நடக்க வேண்டிய அழைக்கப்பட்டிருக்கோம். हम मसीह के लोग बहुत सावधान के साथ चलने के लिए बुलाए गए हैं। இன்னொரு பேரபிள் ஆண்டவர் சொல்லியிருக்கிறது லூக்கா 18 और एक दृष्टांत
कहा है लूका के पुस्तक में। லூக்கா 18ஆம் அதிகாரம் 9ல இருந்து 4 அந்த பேரபிள் அந்த ஓமை ஆண்டவர் சொன்னது. लूका के पुस्तक 9वां अध्याय 4 वचन से है। அன்றியும் தங்களை நீதிமான்கள் என்று நம்பி மற்றவர்களை அற்பமாய் எண்ணின சிலரை குறித்து அவர் ஒரு உவமையை சொன்னார். 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரைப் போலவும் இந்த ஆயக்காரனைப் போலவும் இராததினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். என் சம்பாத்தியத்தை எல்லாம் தசமபாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்துக்கொண்டு, தேவனே, பாவியாக என் மீது கிருபையாயிரும் என்றான். அவனே அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். இந்த வசனத்துல பாருங்க 2 பேரை பத்தி சொல்லியிருக்கிறது. इस वचन में देखिए दोनों जन के बारे में कहा है। ஒருவன் பரிசேயன், இன்னொருவன் ஆயக்காரன். एक फरीसी है, एक और एक चुंगा लेने वाला। நானும் நீங்களும் ஆராய்ந்து பார்க்கணும் நம்ம எந்த கேட்டகரியில இருக்கோம். हम और आप देखना चाहिए कि हम किस झुंड के लोग हैं। பெண்கள் அநேக பேர், நம்ம பெண்கள் வந்து ரொம்ப பேசுவோம். हम महिला लोग बहुत बातें करते நமக்கு हैं। கொஞ்சம் பிடிக்கலன்னா அவங்கள பத்தி என்ன செஞ்சிருவோம், பேச हमें ஆரம்பிச்சிருவோம். कोई पसंद नहीं तो उनके बारे में हम बातें करने लग जाते ஒரு हैं। பழமொழிகள் வந்து பாக்குற நம்ம குற்றம் கண்டுபிடிக்கணும்னு நினைச்சா நம்மளால குற்றம் கண்டுபிடிக்க முடியும். हम जो उन्हें दोषी नहीं चाहते तो हम दोषी ठहरा देते हैं। ஆனா ஆண்டவர் சொல்லியிருக்காரு, நம்ம யாரையும் என்ன படுத்தக்கூடாதுன்னா குற்றப்படுத்தக்கூடாது. हम किसी को भी दोषी नहीं ठहराना है। அது ஒரு சுபாவம், ஏழ்மையின் சுபாவம். அது ஏழ்மையின் சுபாவம். वो भी एक स्वभाव है, एक दीनता की स्वभाव है। யாருமே பிச்சைக்காரங்க கூட உட்கார்ந்து சாப்பிட நாங்களும் நம்ம என்ன செய்ய மாட்டோம், விரும்ப மாட்டோம். कोई ऐसे भिखारी के सामने बैठकर खाना खाने के लिए नहीं चाहेंगे। நமக்கு எங்கேயாவது அழைப்பு வந்திருந்தா நம்ம இருக்கிறதுலே பெஸ்ட் ட்ரெஸ் தான் எடுத்துட்டு போட்டுட்டு போவாங்க. ஏழ்மையா நம்ம தெரியக்கூடாது, நம்ம போடாத ட்ரெஸ் யாரும் பார்க்காத ड्रेस தான் போடணும்னு நினைப்போம். हम जो कि कोई हमें बुलाएंगे तो अच्छे वस्त्र पहनकर जाना चाहते, कोई ऐसे दीनता के साथ जाने के लिए नहीं चाहते। இது நம்ம வெளிப்பிரகாரமான தோற்றத்துல தான் நம்ம அவ்வளவு கவனம் செலுத்துகிறோம். हम बाहरी रूप में ही बहुत सावधान से रहते हैं। ஆண்டவருடைய டாக்டரின், ஆண்டவருடைய டீச்சிங் எல்லாம் உள்ளான மனுஷனை குறித்து ஆண்டவர் நம்மிடத்துல திட்டம் தெளிவுமாய் பேசுகிறாங்க. परमेश्वर हमारे अंदर के रूप को देखते हैं और अच्छे से बातें भी करते हैं। காலங்களையும் சமயங்களையும் பார்ப்போமானா நம்ம கடைசி காலத்தின் கடைசி நிமிடத்தில் வந்து நிற்கிறோம். समय को और दिन को देखते हैं कि अंतिम दिन पर, अंतिम समय पर हम खड़े हैं। இது எல்லா ஊழியக்காரங்களும் சொல்லிட்டு வராங்க. ये सभी सेवक लोग कहते हैं, வரும் உபத்திரவத்துக்கு, வரும் அந்தகாரத்துக்கு நானும் நீங்களும் தப்பிக்க வேண்டுமானால், आने वाले दुख को, अंधेरे को हम सहने के लिए நானும் நம்ம குடும்பங்களும் தப்பிக்க வேணாம், நம்முடைய நெற்றிகளிலே முத்திரை போடப்பட வேண்டியது அவசியமா இருக்கிறது. हम और आप उस पर बचने के लिए हमारे माथा पर एक चिन्ह डालना जरूरी है। இங்க உள்ளவங்களுக்கு நம்ம ஏதாவது கொடுத்தோம்னா நம்மள அன்பா பேசுவாங்க, அது ஞாபகம் இருக்கும் வரை நம்மள மெச்சிக்கொள்வாங்க. यहाँ पर रहने वाले को हम देते तो याद रहने तक हमें अच्छे से देखेंगे, बढ़ोती से देखेंगे। ஆனா ஆண்டவர்கிட்ட நம்ம அப்படி ஏமாற்ற முடியாது. लेकिन परमेश्वर से हम ऐसे झूठ नहीं बोल सकते हैं। அவர் நீதிபரர், वो धार्मिक है, அவர் பரிசுத்தமானவர், वो पवित्र है, அவரிடத்துல ஒன்றுமே குறையே இல்லை, அவரிடத்துல பாவமே இல்லை. उनके सामने कुछ भी पाप नहीं है, कमी हाट नहीं है। அந்த பாவியாக ஸ்திரீ அவரிடத்தில் கொண்டு வரும்போது மக்கள் எல்லாம் அந்த பெண்ணை கல்லெறியணும்னு அவ்வளவு வைராக்கியமா இருந்தாங்க. वो पापी स्त्री को परमेश्वर के बाजू में लेकर आने के समय पर पत्थरवा करने के लिए बहुत खड़े थे। என்னை போல நம்மளை போல ஆண்டவர் படபடுத்திட்டு அங்க கோவமா எழுந்தே நிக்கல. हमारे सम्मान बहुत गुस्से से नहीं खड़े रहे, அவ்வளவு பொறுமையாய், அவ்வளவு இன்னசென்ட்டா, அப்படியே உட்கார்ந்து தரையில தான் எழுதிட்டு இருந்தாங்க. बहुत धीरज के साथ बैठकर जमीन पर लिख रहे थे। அதுக்கப்புறம் யாருமே அங்க இல்ல. உங்களில் பாவம் யார்கிட்ட இல்லையோ அவங்க முதல்ல கல்லெறிங்கன்னு சொல்லி நாங்க பார்த்தா ஒருத்தர் கூட இல்ல. आपके ऊपर दोष नहीं है तो इसके ऊपर पत्थरवा करो कर कहने पर कोई भी वहां पर नहीं थे। அங்க வந்து ஆண்டவர் அவளை என்ன
செய்யல, நியாயம் தீர்க்கல. वहां पर परमेश्वर उसे न्याय नहीं நான் ठहराए இப்படி செஞ்ச, எந்த காரணத்தினால செஞ்சேன்னு கூட கேட்கல. क्यों ऐसे किए, क्यों क्या कारण है कर कर भी नहीं पूछे थे। இனி பாவம் செய்யாதன்னு தான் फिर சொல்லிருக்காங்க. से पाप मत करना कहने लगे थे। குற்றம் கண்டுபிடிக்கிறது, दोषी ठहराना, குற்றத்தை சொல்லி சொல்லி திரும்ப ஏன் இது செஞ்ச அப்படின்னு நம்ம வீட்டுல எல்லாம் பிள்ளைங்கள்ட்ட நம்ம அடிப்போம், எதுக்கு இப்படி செஞ்சேன், திரும்ப அதை நம்மளோட குத்தி காமிக்காத குணம் வந்து ஏழ்மையின் குணமா. जो दोषी को देखते हैं और बार बार उसे नहीं बोलते हैं, वही परमेश्वर की गुण है। அதனால நான் பெரிய லீடர்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, நான் கிறிஸ்துவை பார்த்திருக்கேன், ஆனா கிறிஸ்தவர்களை நாங்க இன்னும் காணலன்னு தான் சொல்லுவாங்க. बड़े बड़े नेता लोग कहते हैं कि मसीह को मैंने देखा है मगर मसीहा के तरह चलने वाले को சாது नहीं देखा। சுந்தர் சிங்கை பத்தி நீங்க எல்லாரும் அறிந்திருப்பீங்க நான் நினைக்கிறேன். साधु सुंदर के बारे में आप लोग जाने रहेंगे। வசனம் சொல்லுகிறது பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொள்வார் என்று. वचन कहते हैं कि भक्तिमानों को अपने लिए वो चुन लेते हैं। இருளில் இருக்கிற பிள்ளைகள் கூட ஞானமாய் நடக்கிறாங்க, ஆனா வெளிச்சத்தின் பிள்ளைகளிடத்துல வெளிச்சத்தை காணவே முடிய மாட்டுது. जो अंधेरे में चलते हैं वो लोग भी ज्ञान से चलते हैं मगर जो ज्योति में चलने वाले के पास ज्ञान नहीं है। அவருடைய மார்க்கத்துல ரொம்ப வைராக்கியமா வளர்க்கப்பட்டாரு. उनके मार्ग में बहुत झुंड के साथ उन्होंने परवरिश சாது की। சுந்தர் சிங்கை பத்தி உங்க எல்லாத்துக்கும் தெரியும் நான் நம்புகிறேன். साधु सुंदर सिंह के बारे में आप सभी लोग जानते हैं। அவர் கிறிஸ்டியன் மிஷன் ஸ்கூல்ல படிச்சதுனால ஒரு முறை பைபிள் கொடுத்தாங்க, அந்த பைபிள் எல்லாம் கோபத்துல கிழிச்சு போட்டுட்டாங்க. मसीह के स्कूल में पढ़े थे इसलिए उसको बाइबल दिए गए तो बाइबल को भी उन्होंने फाड़ डाले थे। அம்மா அவங்க குறைந்த வயசுல இருக்கும்போது இறந்து போனதுனால அவருக்குள்ள நிம்மதியே இல்ல. उनकी माता जी छोटे उम्र में ही वो गुजर गए थे इसलिए उनको चैन नहीं था। அதுக்கப்புறம் ஒரு நாள் ரூமை கதவை அடைச்சிட்டு உண்மையான தெய்வம் யாருன்னு என்கிட்ட காமிக்கணும், இல்லைன்னா நான் என்ன பண்ணிடுவேன், रेलवे ट्रैकல விழுந்து மரித்து போயிடுவேன் அப்படின்னு. सच्चा परमेश्वर कौन है कर कर मैं जानना चाहता हूँ, नहीं तो मैं पटरी में गिरकर खुदकुशी कर लूंगा करके। அவருடைய படத்தைனா பிக்சரை பார்த்திருந்தீங்கன்னா அதுல நம்மளுக்கு வந்து ஆண்டவருடைய அன்பு ஏழ்மையும் அதுல பார்க்க முடியும். उनके पिक्चर को हम देखेंगे तो परमेश्वर के प्रेम दीनता को उस पर देख सकते हैं। என்னை பார்க்கும்போது ஆண்டவரை பார்க்கறாங்களா, ஆண்டவருடைய சுபாவம் இருக்குதான்னு ஆண்டவர்கிட்ட கேட்டாதான் தெரியும். मुझे देखने पर परमेश्वर के स्वभाव हमारे अंदर है क्या कर कर परमेश्वर से पूछने की என்னை குறித்து ஆண்டவர் என்ன சாட்சி சொல்லுகிறாரு, मेरे बारे में क्या गवाही देते हैं। ஒவ்வொருவரும் நம்மளை குறித்து நம்ம கேட்கிறோம், ஆண்டவரே நீங்க என்னை குறித்து என்ன சாட்சி சொல்றீங்க, परमेश्वर मेरे बारे में क्या गवाही कहने चाहते हैं। அப்படி பைபிள்ல ஆண்டவர் நிறைய சாட்சி சொல்லியிருக்காங்க. அது யாரெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னு தெரியுமா? बहुत सारे लोगों के बारे में परमेश्वर ने गवाही कहा है। மோசேயை பார்த்து சொல்றாங்க, என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். मूसा को देखकर कहते हैं कि मेरे घर पर कहां पर उस पे सच्चाई के साथ रहता है। தாவீதை பார்த்து சொல்றாங்க, என் இதயத்துக்கு ஏற்றவன். दाऊद को देखकर कहता है कि वो मेरे हृदय के पसंदीदा है। அவர் பட்சபாதம் இல்லாத தெய்வம். वो ऐसा नहीं देखता है, ऊंचा नीचा नहीं देखता है। தனிமையில நானும் நீங்களும் கேட்கணும், ஆண்டவரே நான் உம்முடைய பார்வையில எப்படி இருக்கிறேன். हम अकेले में परमेश्वर से मांगना चाहिए कि मैं आपके नजरों நீர் में என்னை படைத்த நோக்கத்தை நான் நிறைவேற்றுகிறேனா, आप मुझे बनाया उसकी मकसद में पूरी करती हूँ क्या। அந்த நோக்கத்தை நிறைவேற்ற எனக்கு உதவி செய்யுங்க. उस मकसद को पूरी करने के लिए दया இதை कीजिए। சாது சுந்தர் சிங் வந்து அப்புறம் ஆண்டவர் அவருக்கு பிரத்யட்சமாய் வெளிப்படுதாங்க. साधु सुंदर सिंह के पास परमेश्वर ऐसे ही मेल मिलाप करते हैं। ரூம் ஃபுல்லா பிரகாசமா அவருடைய காயப்பட்ட கரங்கள், அவருடைய காயங்கள் எல்லாம் அவருக்கு காண்பிக்காங்க. उनके रूम में पूरे उनके घाव के साथ उनके वो शरीर में कितने घाव थे वो सारे दिखाते हैं। அதுக்கப்புறம் அவர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்றாரு. उसके बाद ही परमेश्वर को उन्होंने அவங்க स्वीकार அப்பா कर लिया। அனுமதிக்கல வீட்டுல இருக்கிறது வெளியே துரத்தப்படுனாரு. उसका पिताजी उन्हें घर में नहीं रहने दिए तो बाहर निकाल दिए थे उन्हें। அதுக்கும் அவர் ஒண்ணுமே சொல்லல. उसके लिए भी उन्होंने कुछ नहीं किया। நாம என்ன செய்யறோம், வெளிப்பிரகாரமா தான் நம்மை அலங்கரிக்கும். हम बाहरी रूप से ही हम सुंदरता करते हैं। பரிசுத்தமாய் காண்பிக்கிறோம். நான் என்னை குறித்து மாத்திரம் தான் சொல்றேன், பரிசுத்தமாய் காண்பிக்கிறோம். मैं पवित्र हूँ कर कर मैं सभी के सामने में दिखाती நம்ம हूँ। கிறிஸ்துமஸ் கொண்டாடுக தயாராகி கொண்டிருக்கிறோம், ஆனா நம்மளுக்கு தெரியாது இந்த தேதியில தான் ஆண்டவர் பிறந்தாங்கன்ட்டு. हम क्रिसमस को मनाने के लिए जाते हैं मगर इसी दिन में परमेश्वर उत्पन्न हुए करके कोई नहीं जानते ஆனா हैं। நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், இந்த ஆண்டவர் நம்மளுக்காக பிறந்தது அது உண்மை. परमेश्वर हमारे लिए उत्पन्न हुए वो सच्चा है। நம்மளுக்காக மரித்தார், हमारे लिए मरे हुए भी हैं। நம்மளுக்காக உயிர்த்தார், हमारे लिए நம்மளுக்காக जीते भी। மீண்டும் வரப்போகிறார். हमारे लिए फिर से आने वाले हैं। கிறிஸ்துமஸ்க்கு நம்ம எல்லாம் ட்ரெஸ் எடுப்போம், வெளிப்பிரகாரமா தான் பாக்குறோம். हम क्रिसमस के लिए बहुत अच्छे ड्रेस लेते हैं।
ஆனா அந்த சாது சுந்தர் சிங் ஐயா வந்து அவரோட உடைய என்ன பண்ணிட்டாங்க, காவி கலராக மாத்திட்டாங்க. ये साधु सुंदर सिंह ने ऐसे एक स्वामी के वस्त्र के कपड़ा जैसे அவருடைய पहने டர்பன், அவருடைய பகடி அவர் எடுக்கவே இல்லை. அந்த எந்த மார்க்கத்துல எந்த கம்யூனிட்டில இருந்தாங்க அந்த கம்யூனிட்டிலே தான் இருந்தாங்க. वो कौन से धर्म में थे वैसे ही वो पगड़ी भी बांधे हुए थे, वैसे ही थे वो। ஆனா ஆண்டவருடைய அன்பு நிமித்தமாக போற இடம்லாம் செருப்பு இல்லாமே நடந்தாங்க. वो परमेश्वर के प्रेम के द्वारा कहाँ पर भी जाते थे चप्पल नहीं पहनते थे। இமாலய மலையின் அடிவாரத்துல அங்க இருக்கிற கிராமங்களுக்கு, திபெத்ல, நேபாள்ல அப்படி நாங்க இருந்த எல்லா இடத்துக்கும் ஆண்டவருடைய சுவிசேஷம் அறிவிச்சாங்க. तिब्बत में ऐसा सभी जगह पर जंगलों के नीचे ஒரு முறை வந்து गाँवों में उन्होंने सुसमाचार बताए थे। ஒரு முறை மரத்தடியில கீழே உட்கார்ந்து பாட்டு பாடிட்டு இருக்காங்க. एक पेड़ के नीचे बैठकर वो गाना गा रहे थे। அதுக்கப்புறம் அந்த பாட்டு நல்லா பாட்டு படிக்கிறதுனால அவங்களுடைய ஜனங்கள்லாம் அவர்கிட்ட வந்து நின்னுட்டாங்க. सब लोग अच्छा गीत सुनाई दे रहे करके आ गए थे उनके बीच அதுக்கப்புறம் में। ஆண்டவரை பத்தி சொல்லும் போது परमेश्वर के बारे में कहने के समय அங்க இருந்த ஒரு மனுஷனுக்கு ரொம்ப கோவம் வந்துட்டு वहाँ पर रहने वाले एक इंसान बहुत क्रोधित हो गए அவரை थे। அடிச்சு, அவரை துன்புறுத்தி, அவருடைய வஸ்திரத்தெல்லாம் கிழிச்சு, அவரை காயப்படுத்தி தள்ளி போட்டுட்டு போயிருந்தான். उसे बहुत मार पीट कर उसके कपड़े से फाड़ कर उसे ऐसे ही धक्का देकर ஆனா चले அவர் जाते। எதிர்மறையாய் ஒன்றுமே செய்யவில்லை. उसके विरोध उसने साधु सुंदर सिंह ने कुछ नहीं किए थे। ஆண்டவருடைய சுபாவமாய் மாறி அவரை போல அன்பை வெளிப்படுத்தினபடியால் परमेश्वर के स्वभाव को ही उन्होंने प्रकट किया, प्रेम को जताए थे। எந்த மனுஷன் அவரை அடித்தானோ அவருக்கு நிம்மதியே இல்ல. जो इंसान उसे मारे थे वो चैन से नहीं रह पाया। இவ்வளவு அடித்தும் இவ்வளவு துன்புறுத்தி அவருக்கு ஒரு கோவம் இல்ல. ரத்தம் சிந்த சிந்த அவர் அடித்துமே அவர் ஒண்ணுமே சொல்லவில்லையே. इतने लघु बहाने के जैसे मारा है, ये कुछ नहीं बोला ये व्यक्ति कर उसे चैन नहीं था। அவரை நான் நினைக்கிறேன் அவர் ஆண்டவரை போல ஏழ்மையாய், ஆவியில் எளிமை உள்ளவராய் வாழ்ந்து காட்டிட்டு போயிருக்காங்க. जो परमेश्वर के जैसे मन में दीन के जैसे जी कर दिखला के அவர் गए। எப்படி எங்க மரித்தாருன்ட்டு சரித்திரத்துல எனக்கு தெரியல. वो कहाँ पर मरे हैं कर इतिहास में कहाँ पर है कर नहीं पता। ஆனா அங்க அங்க நம்ம ஏசியால தான் அவர் மரித்தாரு. मगर एशिया में ही उन्होंने मृत्यु हुआ है। மதர் தெரசா பத்தி நம்ம मदर கேள்விப்பட்டிருக்கோம். तेरेसा के बारे में हम देखे हैं। 19ஆம் வயசுல நம்ம இந்தியாவுக்கு வந்தாங்க. 19वां उम्र पर इस इंडिया पर आए थे। வெளிநாட்டு கண்ட்ரில இருந்து இங்க வரும்போது இந்தியா எந்த சூழ்நிலையில இருந்திருக்கும் உங்களுக்கு தெரியும். 1921ஆம் ஆண்டு அவங்க 19 வயது உள்ள ஒரு சிறு பெண்ணாக இந்தியாவுக்கு विदेशी से வந்தாங்க. यहाँ पर भारत देश में एक 19 साल की एक लड़की यहाँ पर आई तो रहेगी तो किस परिस्थिति में रहती थी। எவ்வளவு ஏழ்மையாய் வாழ்ந்தாங்கன்ட்டு இப்படிப்பட்ட மிஷனரிகள் வாழ்க்கையை நம்ம கண்டிப்பா படித்து பார்க்கணும். इस तरह कैसे दीनता के साथ जीते कर उन लोग के इतिहास को हम पढ़कर 14 ஆண்டு டீச்சரா பணியாற்றினாங்க. 14 साल तक वो टीचर के रूप में काम किए थे। வெஸ்ட் பெங்கால் இந்த ரோடுகள் எல்லாம் புழுத்து பூச்சினால எறும்புனால அரிக்கிற அந்த உடம்பெல்லாம் அப்படி தன் கையினால எடுத்து கொண்டு அவங்க என்ன செய்வாங்க, மெடிசின் கொடுப்பாங்களாம். जो मुंगिया से कीड़ा से आदमियों को काट कर ऐसे पोड़ी के साथ रहते उसे उठाकर वो उन्हें चंगाई करते थे। இவங்க ஒரு முறை வந்து அவங்க பிள்ளைகளுக்காக டொனேஷன் கேட்க போகும்போது इनके बच्चों के लिए डोनेशन मांगने के जाने के समय पर ஒரு வியாபாரி வந்து அவங்ககிட்ட டொனேஷன் கேட்கும்போது என்ன பண்ணாங்க, அப்படி காரி துப்பிட்டாங்க. वो एक व्यापारी के पास पैसे मांगने के समय पर वो उसकी मुंह में ऐसे थूक दिए थे। அது கூட தன் மடியில அன்பா வாங்கிட்டு இது நீ என் பிள்ளைங்களுக்கு தந்திருக்கியா, நான் இதை அன்பாக ஏற்றுக்கொள்கிறேன் என்று அப்படி பொன்முறை நல்ல ஸ்மைல் பண்ணிட்டு போயிட்டாங்க. ये तूक तुझे मेरा बच्चों को दिया है क्या, ऐसे ही मुस्कुराहट के साथ स्वीकार करो चली गई थी। இப்படிப்பட்டவருடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம ஆண்டவருடைய எளிமையை கற்றுக்கொள்ள इस கடமைப்பட்டிருக்கிறோம். तरह के लोगों की दीनता को देखकर चलने के लिए परमेश्वर के मार्ग में चलने के लिए बुलाए गए हैं। தானியேல் 9ஆம் அதிகாரத்துல படித்து பார்த்தோம்னா அவருடைய பாவங்களை அறிக்கையிட்டு தேசத்துடைய பாவங்களுக்காகவும் அறிக்கையிட்டு தேசத்துக்காக மன்றாடுதாரு. दानियल 9वां अधिकार में हम देखेंगे तो अपने पापों के लिए भी और देश के पापों के लिए भी और कबूल कर वो प्रार्थना करते हैं। ஆவியில எளிமை இல்லைன்னா மற்றவங்களுடைய உபத்திரவம், மற்றவருடைய பெயினை நம்ம பெயினாக நம்மளால பார்க்க முடியாது. हम दीनता के साथ नहीं रहेंगे तो दूसरे के जो दुख समस्या हम नहीं स्वीकार कर प्रार्थना कर सकते हैं। ஆண்டவர் இன்று என்னிடத்திலே உங்களிடத்திலே எதிர்பார்க்கிறது வந்து ஆவியில எளிமை. हम परमेश्वर हमारे से क्या चाहते हैं, आत्मा में मन में दीनता चाहिए। எவ்வளவு நம்மளால முடியுமோ அவ்வளவு மற்றவருடைய பத்தி குறை கூறாம இருந்தா நம்மளுக்கு
கிருபை மேல கிருபை பெருகும். हम दूसरे के बारे में कमीहाट नहीं बोलेंगे तो हमें अनुग्रह के ऊपर अनुग्रह मिलेगी। நம்மிடத்துல அன்பு இருந்தா ஏழ்மை வரும் நம்மளுக்குள்ள. हमारे अंदर प्रेम रहेगी तो हमारे मन में दीनता भी आएगी। தேவனுடைய கண்களால நம்ம மற்றவங்களை பார்த்தோமா நம்ம குற்றம் கண்டுபிடிக்க மாட்டோம். परमेश्वर की आंख नजरों के समान हम देखेंगे तो दूसरे को दोषी नहीं அதை ठहराएंगे। மன்னிச்சு அப்படியே நானும் நீங்களும் மறப்போம். उसे क्षमा कर कर हम भूल जाएंगे। இந்த சின்ன சின்ன காரியங்கள் எல்லாம் விட்டு விட்டு நானும் நீங்களும் தேசத்திற்காக வாலிபர்களுக்காக ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கோம். छोटे छोटे विषय को छोड़कर जवानों के लिए, भारत देश के लिए प्रार्थना करने के लिए हमें बुलाया गया है। சின்ன சின்ன பிள்ளைங்கள் 8ஆம் கிளாஸ் 7ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைங்களுக்குலாம் எல்லா கெட்ட பழக்கங்களும் வந்துட்டது. 8वीं कक्षा 7वीं कक्षा पढ़ने वाले सभी लोग घिनौनी काम आदतें में मजबूरी से है। அவங்க வெளியே போய் தேடி போக வேண்டியதுல அவங்க இருக்கிற பக்கத்திலேயே அதெல்லாம் வந்து நிக்கிறது. वो बाहर जाके पाप नहीं करते, घिनौनी काम नहीं करते, उनके सामने निकट ही वो सब कुछ आ जाता है। கடைசி காலத்துல வந்திருக்கோம். கீழ்ப்படியாமை, பெற்றோருக்கு கீழ்ப்படியில, தற்பிரியர்கள், பொல்லாதவர்களாய் எல்லாரும் மாறிக்கொண்டிருக்கிறோம். बच्चों अपने माता पिता की आज्ञा पालन नहीं करते, अपने आप को बढ़ोतरी करते, ऐसे गंदे काम में ही लगातार रहते हैं। ஆண்டவருக்கு நம்மளுக்கு கற்று தருகிறது வந்து ஆவியில எளிமை உள்ளவர்களாய் மாற வேண்டும் என்று. परमेश्वर हमें सिखाते हैं कि मन में दीनता के साथ रहने के நம்ம लिए। ஆவியில எளிமை உள்ளவர்களாய் இருந்தோம்னா மற்றவர்களை குறித்த அக்கறை நமக்கு வரும். हम मन में दीनता के साथ रहेंगे फिर दूसरे के बारे में सोचने की मन हमारे अंदर ரோட்ல आएगी। பார்க்கும்போது நிறைய பேர் இப்படி குடித்து கீழே விழுந்து கிடக்கிறார்கள். रोड में देखेंगे तो बहुत सारे लोग शराब पीकर रोड में ऐसे गिर நிறைய जाते हैं। பேருக்கு நல்ல வஸ்திரமே இல்ல, அப்படியே அவங்க போறாங்க. बहुत सारे लोग अच्छे तरह के कपड़े नहीं हैं। இவர்களுக்காக நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கோம். इनके लिए हम प्रार्थना करने के लिए हम बुलाए गए हैं। முடிந்த அளவு நம்ம உதவி செய்யணும். हमसे जितना हो सके उतना उन लोगों को सहायता करना நம்மளால चाहिए। ஒண்ணுமே செய்ய முடியாது. हमसे कुछ भी नहीं कर पाएंगे हम। நம்மளால முடிந்த நேரத்துல இந்த ஆண்டவருடைய டீச்சிங், ஆண்டவருடைய டாக்டரினை திரும்ப திரும்ப படிச்சு ये जो परमेश्वर के वचनों को फिर से पढ़कर அவரை போல மாற நம்ம ஆசைப்படுவோம். उनके समान बदलने के लिए हम आशा करेंगे। ஆசைப்பட்டாதான் அதன்படி நடக்க वो விருப்பப்படுவோம். चाहेंगे तो ही हम कर पाएंगे। விசேஷமாய் திரும்ப திரும்ப நான் சொல்லுகிறது நம்ம தேசத்திற்காக ஜெபிக்க நம்ம கடமைப்பட்டிருக்கோம். फिर से मैं कहती हूँ हमारे देश के लिए प्रार्थना करने के लिए நாம் हमारे எல்லாம் ऊपर कर्तव्य है। எல்லாம் விற்கப்பட்டுட்டோம். हम सभी लोग भेजे हुए हैं। ஆண்டவர் ஒருவரால் மாத்திரம்தான் என்னை உங்களை விடுவிக்க முடியும். परमेश्वर सिर्फ हमें और आपको छुड़ा सकते हैं। அன்று எஸ்தர் ராஜாத்தின் ரிக்வெஸ்டும் பெட்டிஷனும் जो एस्तर राजा थी उसकी विनतियां, அந்த वचनத்தை எடுத்தவங்க வாசிக்கலாம். எஸ்தர் ராஜாத்தி एस्तर के पुस्तक ரிக்வெஸ்டும் ஆண்டவர்ட்ட ராஜாட்ட ஒரு ரிக்வெஸ்டும் ஒரு பெட்டிஷனும் கொடுக்காங்க. एक विनतिया को एक मांग कर देती है। वो எடுத்தவங்க வாசிக்கலாம். கிடைச்சுதான் ரிக்வெஸ்டும் பெட்டிஷனும் வைக்காங்க அங்க எஸ்தர் ராஜாத்தி. வாசிங்க எஸ்தர் 5:7. அதற்கு எஸ்தர் பிரதியுத்தரமாக, ராஜாவின் கண்களில் எனக்கு கிருபை கிடைத்தது, என் வேண்டுதல்களை என் விண்ணப்பம் கட்டளையிடவும் என் விண்ணப்பத்தின்படி செய்யவும் ராஜாவுக்கு சித்தமாய் இருந்தால் ராஜாவும் ஆமானும் நான் இன்னும் தங்களுக்கு செய்ய போகிற விருந்துக்கு வர ஒரு வேண்டும் அந்த என்பதே. ஜனங்களின் ஜீவனுக்காகவும் ஜனங்களுக்காக அவங்க மன்றாட்ட வைப்பாங்க. அந்த வசனம் लोगों के लिए अपना विनती को उसने रखा था। இதே போல நானும் நீங்களும் நம்முடைய ஜனத்திற்காக நம்முடைய தேசத்திற்காக ஆண்டவரிடத்துல விண்ணப்பத்தை வைக்க கடமைப்பட்டிருக்கோம். हमारे देश के लिए, हमारे लोगों के लिए हम विनती करने के लिए हमारे ऊपर फर्ज है। ஆண்டவர் 5:8 திரும்ப வாசிங்க. ராஜாவின் கண்களில் எனக்கு கிருபை கிடைத்து என் வேண்டுதலை கட்டளையிடவும் என் விண்ணப்பத்தின்படி செய்யவும் ராஜாவுக்கு சித்தமாய் இருந்தால் ராஜாவும் ஆமானும் நான் இன்னும் தங்களுக்கு செய்ய போகிற விருந்துக்கு வர வேண்டும் என்பதே இந்த வசனம் அதுல வந்து ஜனம் 4:14 அதுல சொல்லுவாங்க, என் ஜனத்துக்கு என் ரிக்வெஸ்டும் என் பெட்டிஷனும் வைக்கிறேன். நானும் என் ஜனங்களும் விற்கப்பட்டுட்டோம்.
அப்படின்னு ராஜாத்துல இருந்து விண்ணப்பம் பண்ணுவாங்க. राजा के सामने वो विनती करती है कि मेरे लोग बिका गया है, मेरे लोगों के लिए मैं आपसे मैं विनती करती हूँ। 7 அதிகாரம் 3 வசனம் இந்த அண்டர்லைன் பண்ணி. ராஜாவே உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்தது. ராஜாவுடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்து ராஜாவுக்கு சித்தமாய் இருந்தால் என் வேண்டுதலுக்கு என் ஜீவனும் என் மன்றாட்டுக்கு என் ஜனங்களும் எனக்கு கட்டளையிடப்படுவதாக. இதே ஜெபம் தான் நானும் நீங்களும் பண்ண கடமைப்பட்டிருக்கோம். यही प्रार्थना हम और आप करने के लिए फर्जदार है। இவங்க வந்து ராஜகுமாரத்தி, இவங்க தப்பிக்கிறதுக்கு இவங்களுக்கு வழி இருந்திருக்கலாம். ये राजकुमारी है, ये बचने के लिए भी रास्ते हैं इनके लिए। ஆனா இவங்க வந்து அவங்க ஜீவன், அவங்க பரலோக ராஜ்யத்தினுடைய ஜீவனுக்காகவும் उनके जीवन के लिए और स्वर्ग राज के जीवन அவருடைய के लिए, ஜனங்களின் ஜீவனுக்காகவும் மன்றாடுதாங்க. उनके लोगों के लिए वो विनती करती है। இன்று நம்மளுக்காக நம்ம கவலைப்படுகிறத விட்டுட்டு நம்ம பாரத தேசத்திற்காக அட்லீஸ்ட் ஒரு நிமிஷமாவது நம்ம கண்ணீரோடு ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கோம். हमारे जो समस्या के लिए सोचते सोचते ना रहते हुए भारत देश के लिए 1 मिनट के लिए तो प्रार्थना करने எந்த के लिए फर्ज है। நோக்கத்துக்காக ஆண்டவர் நம்மளை இந்தியாவில பிறக்க செஞ்சிருக்காங்களோ அந்த நோக்கத்தை நானும் நீங்களும் நிறைவேற்ற கடமைப்பட்டிருக்கோம். किस मकसद के लिए भारत देश में हमें पैदा किए, उस मकसद को करने के लिए हम परमेश्वर के और देखेंगे। அநேகருடைய சோஸ்திரத்தினால கிருபைகள் பெருகுது. बहुत सारे लोगों के स्तुतिया से हम क्या अनुग्रह मिलती है। அதே போல நாம எல்லாம் ஒருமனப்பட்டு நம்ம பாரத தேசத்துக்காக ஜெபிப்போமானால் ஆண்டவரே ராஜரீகம் பண்ணுவார். हम सब एक मन होकर भारत देश के लिए प्रार्थना करेंगे तो वही राजा बनकर रहेंगे। எல்லாவித அந்தகாரங்களும் தேசத்துக்கு விரோதமா இருக்கிற எல்லா தீய கிரியைகளும் ஆண்டவரே நின்று முறியடிப்பார். परमेश्वर सारे अंधकार को भी हटा देंगे। எப்பொழுது நம்ம ஆண்டவர் நினைக்கிறபடி நாம் அவரை போல ஏழ்மையாய் ஆவியில் எளிமை உள்ளவர்களாய் இருப்போமானால், जैसे परमेश्वर चाहते हैं वैसे हमारे मन में दीनता के साथ रहेंगे तो ஆவியில் எளிமை வந்துட்டுன்னா நம்முடைய சுயம் வந்து அழிஞ்சிரும். आत्मा में मन में दीनता आ जाएगी तो हमारे स्वयं मर जाएगी। நான் எப்படி இவங்களோட கூட இருக்கிறது, நான் எப்படி இவங்ககிட்ட பேசுறது, நான் எப்படி நாங்க அந்த வேர்டு வரவே செய்யாது. मैं इनसे कैसे बातें कर सकती हूँ, मैं इनसे कैसे रह सकती हूँ करके उस जगह अपने स्वयं के बारे में नहीं आएगा। அன்று மரியாள் அம்மா வந்து ஆவியில் எளிமை உள்ளவர்களா இருந்தாங்க. उन दिनों में मरियम माँ ने अपने मन में दीनता के साथ रहती அவங்க थी। சொல்லல இது எப்படி ஆகும்னு கேட்டாங்க. ஆனா நான் என்னையால எப்படி முடியும் அப்படின்னு ये சொல்லல. कैसा हो सकती है ऐसा मांगे थे, मगर मैं कैसा कर पाऊंगी ऐसा नहीं मांगे இன்னும் थे। புருஷனை அறியவில்லையே, और पति को नहीं जाने थे, உலகம் என்னை எப்படி பார்க்கும், ये संसार कैसे मुझे देखेगी। அப்ப வந்து கண்ணுக்கு கல் பல்லுக்கு பல் உள்ள காலத்துல அவங்க இருந்தாங்க. तब पत्थर को पत्थर ऐसे देखते கண்ணுக்கு थे, கண் பல்லுக்கு பல்லு. आंखों को आंख, अपने दांतों के लिए दांत ऐसे செய்கிற देखते थे। தப்புக்கு உடனே பனிஷ்மெண்ட் கிடைக்கும். जो गुनाह करते हैं वही समय पर दंड भी मिलती ஆனா थी। நானும் நீங்களும் கிருபையின் காலத்துல இருக்கிறோம். लेकिन मैं और आप अनुग्रह के समय पर है। ஆண்டவர் வாசல் அருகே நிற்கிறார். परमेश्वर द्वार पर खड़े हैं। எப்பனாலும் எல்லாமும் மாறி ஆண்டவருடைய வருகை சீக்கிரமா இருக்கும். सब कुछ बदल कर परमेश्वर के आगमन बहुत निकट रहेगी। இப்போ ஒரே வேர்ல்ட் ஒரே ரிலிஜன் அப்படி மாற எல்லாம் ஆயத்தப்படுத்திட்டு एक இருக்காங்க. ही देश एक ही धर्म कर होने वाली है। ஒன் வேர்ல்ட் ஒரே ரிலிஜன். एक ही देश एक ही धर्म। ஆண்டவரை போல ஏழ்மையா இருந்தா மாத்திரம் நானும் நம்மளும் தப்பித்து கொள்ள முடியும். मन में दीनता से रहेंगे तो ही आप और मैं बच सकते हैं। நம்ம படுகிற பிரயாசத்துக்கு எல்லாம் பலன் உண்டு. हमारे सारे कोशिशों के लिए भी फल मिलेगी। நம்முடைய இலக்கம் பரலோக ராஜ்யம் தான். हमारे निशान है स्वर्ग राज्य। யார் என்ன சொன்னாலும் காது கேட்காம இருந்தா அதை நம்ம என்ன செய்ய முடியாது, கவனிக்கவே மாட்டோம், திரும்பி கூட பார்க்க हमारे மாட்டோம். कान नहीं सुनेगी तो कोई हमारे बारे में बातें करेंगे तो उसे सुनने ஆண்டவர் விரும்புகிற பிரகாரம் ஆவியில் எளிமை உள்ளவர்களாய் மாறுவோம். जो परमेश्वर चाहते वैसे मन में दीनता के साथ रहेंगे। ஆண்டவருக்காக தேசத்தை ஆதாயப்படுத்துவோம். परमेश्वर के लिए देश को लाभ करेंगे। இந்த திருச்சபை இங்க இருக்கிறது நம்ம இதுக்குள்ள இந்த இங்க இருக்க ஜனங்கள் எல்லாம் ஆதாயப்படுத்திருக்கணும். हम इस कलिशा में रहते तो यहाँ पर रहने वाले सभी लोगों को हम उद्धार पर लेकर आना எல்லாமே चाहिए। அப்படிதான் இருக்குது. लेकिन ऐसे ही है। மாற்றங்களை எதிர்பார்த்தோமானால் நம்மளே மாற்றிக்கொள்ள வேண்டும். जो बदलाव को हम देखते हैं तो हम पहले बदलना चाहिए। இந்த ஒரே வசனம் தான் எனக்கு ஆண்டவர் பேசினது, ஆவியில் எளிமை உள்ளவர்கள் एक ही பாக்கியவான்கள். वचन मेरे से
बातें की और मन में दीनता के साथ रहने वाले, நம்ம அப்பதான் பரலோக ராஜ்யத்துக்கு போக हम तभी முடியும். ही स्वर्ग राज्य पर அப்பதான் நம்ம जाएंगे. கண்ணை மூடும்போது ஆண்டவருடைய சாயலால வெளிப்போம். हम जो आंखें बंद करने के समय पर परमेश्वर के स्वरूप बनेंगे. அப்படிப்பட்ட கிருபைகளை எனக்கும் ஆண்டவரும் கண்டிப்பா தருவாங்க. इस तरह के अनुग्रह परमेश्वर मुझे और आपको देंगे. அவரை உட்கொள்வோம், उन्हें अपनाएंगे, அவரை போல் மாறுவோம். उनके सम्मान बदलेंगे. எல்லா கனத்தையும் மகிமை அவர் ஒருவருக்கே செலுத்துகிறேன். सभी आदर और महिमा को परमेश्वर को देती हूँ. அல்லேலூயா. हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. கடைசி காலத்துல நம்ம வந்திருக்கோம். अंतिम दिनों पर हम आ गए हैं. வருகை சீக்கிரமா இருக்கு. आगमन बहुत निकट है. நம்ம எல்லாரும் பறக்கணும். हम सभी लोग उड़ना चाहिए, அதுக்கு ஆவி வேணும் நமக்கு. लेकिन हमारे आत्मा में हम दीनता के साथ रहना है. அல்லேலூயா. அல்லேலூயா. உண்மைக்காக நம்ம கவலைப்படுவதற்கு வேதம் சொல்லல. आज के दिन के लिए चिंता उठाने के लिए शास्त्र नहीं कहती है. ஆண்டவர் ஒரு முறை அவங்க நாசரேத் வாழ்ந்த ஊருக்கு போனாங்க. परमेश्वर नासरत देश में एक बार गए थे. அவங்களுக்கு உபதேசம் பண்ணாங்க. उनको उपदेश किए थे. அது ரொம்ப நல்லா இருக்கு அவங்களுக்கு. वो बहुत अच्छे लग रहे थे. ஆச்சரியமா இருக்கு. वो बहुत अचंभित देख रहे இந்த थे. ஞானம் இவருக்கு எப்படி வந்தது? ये ज्ञान इसे कैसे आ गई है? உபதேசம் பண்ணுகிறவர் யார் என்று அறியவில்லை. उपदेश करने वाले कौन है कर नहीं जाने थे. அவங்களுக்கு அறிய முடியல. उन्हें जान नहीं पाए थे, நாளில் அவங்களுக்கு அகந்திருந்தது. क्योंकि उनके आत्मा में बहुत अहंकार था. தச்சன் அல்லவா? ये तो एक कारपेंटर है, தச்சனுடைய குமாரன் அல்லவா? एक कारपेंटर है, वो इसका लड़का है. இவங்க கூட பிறந்தவங்க கூட நம்மகிட்டலாம் இருக்காங்க. इसके जो भाई सभी लोग हमारे साथ है. இதை பார்த்து ஆண்டவர் ஆச்சரியப்பட்டார். इसे देखकर परमेश्वर बहुत अचंभित हो गए थे. ஒருத்தருக்கும் அற்புதம் செய்ய முடியல. किसी को चमत्कार नहीं कर पाए, அவங்களால விசுவாசிக்க முடியல. क्योंकि वो विश्वास नहीं कर पाए थे. நம்மகிட்ட பேசுகிறது யார் என்று हमारे से बात करने वाले कौन है कर நானும் நீங்களும் தெரிந்து கொள்ள வேண்டும். हम और आप देखना चाहिए. அவருடைய உபதேசத்தை கேட்கிற காதுகள் நமக்கு வேணும். उनके उपदेश को सुनने वाले कान हमें चाहिए. நமக்கு பிரியமானவங்க பேசினா ரொம்ப பிடிக்கும். हमारे प्रिय लोग बात करेंगे तो बहुत पसंद है. பிரியமில்லாதவங்க பேசினா பிடிக்காது. जो प्रिय लोग बात करेंगे तो पसंद नहीं है. அல்லேலூயா. 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 நம்ம ஆவியில் எளிமை இருந்தாதான் அந்த ஞானமாகி தேவன் நமக்குள்ள இருந்தாதான் ஆவியில் எளிமை வரும். मन में दीनता रहेगी तो परमेश्वर रहेगा तो ही आएगी. நானும் நீங்களும் தேவ ஞானம் உடையவர்களாக இருக்கணும். हम और आप परमेश्वर के ज्ञान लेना चाहिए. ஒரு முறை ஆண்டவர் அவங்க அம்மா சகோதரர்கள் எல்லாம் சாப்பிடாம இப்படி பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கானே அவங்களுக்கு யாருன்னு அவங்க கண்டுகொள்ள முடியல. சகோதரர் जो खाना नहीं खाए ऐसे उपदेश करते जा रहे करके उसके माँ उसके भाई लोग सब लोग ऐसे देख रहे थे. கன்னிமரியாளுக்கு யார் என்று தெரிந்தாலும் मरियम को कौन है कर जाने तो भी சாப்பிடாம செய்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறது அவங்களுக்கு பிடிக்கல. जो खाना नहीं खाए परमेश्वर वैसे ही वो उपदेश कर रहे हैं, அதனால அவங்களை கூட்டிட்டு போனாங்க. इसलिए वो लेकर चले गए. ஆண்டவரும் அவங்களுக்கு வீட்டுக்கு போனாங்க. परमेश्वर भी उसे आज्ञा कर उनके पीछे गए थे. போன உடனே திரும்பிட்டாங்க. फिर जाते ही वो वापिस आ गए हैं. அல்லேலூயா. அல்லேலூயா. அவங்களுடைய வேலை தேவ ராஜ்யத்தை கட்டணும். उनके काम है परमेश्वर के राज्य को बांधना है. ஏன்னா 14:1 சொல்லுது இயேசு அன்றைய தினமே வீட்டிலிருந்து புறப்பட்டு போய் கடலோரத்திலே உட்கார்ந்தார். उसी दिन परमेश्वर जाकर समुद्र के किनारे में बैठे थे. அவர் எனக்கு உங்களுக்கு அடிச்சோடு அடிச்சுட்டு போயிருக்கார். हमारे लिए वो पद चिन्हों को रख कर गए हैं. நம்மளுக்கு என்ன செய்யணும்? அதை உழைக்கணும் இதை உழைக்கணும் அது தேவையில்லை. அது உழைக்கணும். हम क्या करेंगे वो करेंगे ये करेंगे ऐसे सोचेंगे. ஆனா அவர் எதற்காக வந்தாரோ அதற்காக தான் நம்மையும் அழைத்து வந்திருக்கிறார். वो किस लिए आए थे उसी कारण हमें भी लेकर आए हैं. அவருடைய சாயல் அவருடைய ரூபத்தை இலவசமாக எனக்கு உங்களுக்கும் தந்திருக்கிறார். उनके जैसे चाव और उनके जैसे वो सब करने के लिए ही मुफ्त में दिए हैं. அன்பில்லாமல் அகந்தையில நம்ம இருக்கும்போது தேவ சாயலை தேவ மகிமை இழந்து போகிறோம். हम प्रेम के बिना रहेंगे तो उनके चाव को हम बदल हो जाएंगे. அது நமக்கு தெரியாது. वो हम नहीं पता चलेगा, हमें नहीं पता चलेगा. அவர் வந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு இரவும் பகலும் நினைத்துக் वो கொண்டிருந்தார். जिस मकसद में आए थे उसे ही हम रात दिन सोचना चाहिए. கடலோரத்தில் உட்கார்ந்தோன்னே समुद्र के किनारे में रहते समय கேள்விப்பட்ட ஜனங்கள்லாம் அவரை நோக்கி ஓடுவார். सुने हुए लोग सभी लोग उनके और आ गए थे. கடலோரத்தில் உட்கார்ந்தவர் போட்ல இருக்காரு.
समुद्र के किनारे में रहने वाले जहाज पर बैठे थे, ஜனங்களுக்கு உபதேசம் பண்றாரு. लोगों को उपदेश करने लगे थे। இப்போ அந்த உபதேசம் நமக்கு வேதத்துல இருக்கு. उस उपदेश ही शास्त्र पर हमारे लिए है, தியானம் பண்ணேன். उसे ध्यान करते हैं। வேதம் வாசிக்கும்போது இதை நான் வாசிச்சுட்டு இருக்கேன். जो शास्त्र पढ़ने के समय पर मैं ये पढ़ रही थी, ஆண்டவருடைய உபதேசத்தை கேட்க யாருக்குமே காது இல்லை. जो परमेश्वर के उपदेश को सुनने के लिए किसी के पास कान नहीं है, ஆனா அந்த ஜனங்கள் தாகமாக வந்திருந்தாங்க. लेकिन वो बहुत प्यासे लोग थे, அவங்க கேட்டாங்க. उन्होंने सुने थे। ஆனா படித்த வேத பரம்பரை தேவன் இல்லைன்னு சொல்றதுக்கு அளவுக்கு அவங்களுக்கு குருடனா இருந்தாங்க. लेकिन परमेश्वर के याजक लोग ऐसे ये जो है अंधे के जैसे थे। இன்னைக்கும் நம்ம ஜெபிக்கிற நம்ம வேதம் வாசிக்கிற हम भी प्रार्थना करने वाले, पवित्र शास्त्र पढ़ने वाले हम, நம்ம கண்கள் காண்கிறதாக, हमारे आंखें देखना चाहिए, நம்ம காது கேட்கிறதாக, हमारे कान सुनना चाहिए, நம்ம இருதயம் உணர்வுள்ளவர்களாக, हमारे हृदय महसूस भरा हुआ रहना चाहिए। ஆண்டவர் உபதேசம் பண்ணும்போது परमेश्वर उपदेश करने के समय कहते हैं, விதைக்கிறவன் ஒருவன் விதையை விதைக்க புறப்பட்டான். जो बीज को बोने वाला एक व्यक्ति गया था, சில விதை कई बोझ வழியிருக்கே விழுந்தது. मार्ग में गिर गई थी, அப்போ பறவைகள் வந்து பிறக்கிட்டு போயிட்டு. तब पक्षियां उसे उठाकर लेकर गई। இன்னைக்கு நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிற வசனம் आज हम सुनने वाले वचन வழியிருக்கே விழுந்திருக்கிறதா என்று நாம் கவனிக்க வேண்டியது मार्ग में ऐसे ही गिरा है क्या करके देखना चाहिए। சில விதைகள் கற்பாறை இது நிலத்துல விழுந்துச்சு. कई बीज ऐसे पत्थरों के बीच में पड़े थे, சில விதை முள்ளுள்ள இடத்துல விழுந்துச்சு. कई बीज ऐसे कांटों के बीच में पड़े थे, சில விதை நல்ல நிலத்துல விழுந்துச்சு. कई बीज अच्छी जमीन पे बोए थे। சீசர்கள் ஆண்டவர்கிட்ட கேட்காங்க, चेले लोग परमेश्वर से मांगते हैं, ஆண்டவரே ஏன் இவர்களுக்கு ஓமைகளாக சொல்லுது? क्यों परमेश्वर अब दृष्टांत के रूप में कहते हो? ஆண்டவர் அவர்களுக்கு பிரேத்தரமா சொல்றாரு. परमेश्वर उन्हें उत्तर देते हैं। மத்தேயு 13:14 मत्ती के पुस्तक 13वां अध्याय 14 वचन, பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி पर स्वर्ग राज्य की गुप्त बातों को जानने के लिए உங்களுக்கு அருளப்பட்டது. आप लोगों को बताया गया है। இன்னைக்கு நானும் நீங்களும் கொஞ்சம் பேரா வந்திருக்கோம். हम और आप थोड़े लोग आए हैं, பரலோக ராஜ்யத்தின் ரகசியத்தை நாம் அறியும்படி पर स्वर्ग राज्य के गुप्त बातों को जानने के लिए நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. हमारे लिए दिया गया है। நம்ம லக்கை நோக்கி தொடர்கிறோமா இல்லைன்னா நாளைக்கு என்ன செய்வோம் நம்ம நினைக்கிறோம். हमारे निशान के और हम दौड़ते हैं क्या, कल क्या करेंगे करके அப்ப सोचते தேவ हैं। ராஜ்யம் எல்லாத்துக்கும் அருளப்படவில்லை. परमेश्वर के राज्य सभी को नहीं दिखलाया गया है, அவருடைய வசனத்தை கேட்கிறவர்கள் उनका वचन को सुनने वाले, ஏன்னா அவங்களுக்கு காது இல்ல. क्योंकि उन्हें कान नहीं है, காது இருந்தும் அவங்க கேட்கல. वो कान है तो भी नहीं सुन पा रहे हैं। ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றாரு, इसीलिए ऐसे भविष्यवाणी कहते हैं, கண்ணார கண்டும் कान आंखों से देखकर அவங்க பார்க்கல, वो नहीं देखे, காதால கேட்டும் அவங்க கேட்கல, कानों से सुने तो भी नहीं समझे हैं, உணர்வடையல. वो महसूस नहीं हुआ, இருவை கொழுத்திருக்கிறது. क्योंकि उनकी चर्बी से भरा हुआ நம்ம है। சபைக்கு வரவங்கிட்ட பார்க்கவே முடியாத ஆவியே இல்லையா? हमारे कलिशा में आने वाले के वो अंदर ऐसे दिन तक नहीं देख सकते। எதையும் சேர்த்துதான் சொல்ல நம்மகிட்ட ஆவி எளிமை இருக்கிறதா என்று நாம் கவனிக்க வேண்டும். हमारे आत्मा में दीनता है करके देखना चाहिए। எங்கு பார்த்தாலும் குறை சொல்லுதலும் வாக்குவாதங்களும் சண்டைகளும் யுத்தங்களும் சபைக்குள்ள இருக்குது. कहाँ पर कमीहाट बोलना, दोषी ठहराना, झगड़ा करना, वाद विवाद करना कलिशा के अंदर है। அப்போ வழியருகே உள்ளத பறவை எடுத்துட்டு जो मार्ग में रहने वाला को पक्षी उठाकर लेकर चले जाते हैं। பாறையில விழுந்து சந்தோஷமா வசனத்தை கேட்டோம். जो पत्थर के बीच में बीज गिरा था वो खुशी के से वचन को स्वीकार लिया था। வசனத்தின் மூலமா துன்பம் வந்தோடனே वचन के द्वारा दुख आते ही அது அப்படி வசனத்தை விட்டாச்சு. वो वचन को छोड़ दिए थे। நம்ம வசனத்தை கடைபிடிக்கும் போது वो वचन को आज्ञा पालन करने के நம்ம समय வீட்லயும் அநியாயம் நடக்கும், हमारे घर पर भी अन्याय होगा, பக்கத்துலயும் அநியாயம் நடக்கும், हमारे परिवारों में भी होगा, ஒரு சபையில அநியாயம் நடக்கும். हमारे कलिशा में भी अन्याय होगा। அதை நம்ம எப்படி எதிர்கொள்கிறோம்? उसे हम कैसे पार होते हैं? ஆவில் எளிமை இருந்தா கஷ்டமே இருக்காது. मन में दीनता रहेगी तो कष्ट नहीं रहेगी। அல்லேலூயா. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். वो सर्व शक्तिमान परमेश्वर அவரை है। பார்த்து எல்லாரும் சொன்னாங்க பிசாசு பிடித்தவன். वो उनके वचन सब लोग बोले थी वो शैतान पकड़ा हुआ है। இன்னைக்கு நானும் நீங்களும் அவரை என்ன சொல்லுகிறோம்? आज हम और आप परमेश्वर को क्या कहते அவர் हैं? அவரை போல மாறணும்னு அவர் எதிர்பார்க்கிறார். हम उनके सम्मान बदलने के लिए चाहते हैं। அவருடைய சாயலை ரூபத்தையும் தந்திருக்கிறார். उनके छाया को और रूप को दिए हैं அதை हमारे लिए। இழந்திருக்கிறோமா? उसे खोए हुए हैं क्या? அதில் இருக்கிறோமா என்று
ஆண்டவர் வசனத்தின் வெளிச்சத்தில் தான் நாம் காண उस முடியும். पर हम है क्या कर वचन की ज्योति में हम देखना चाहिए। உபதேசம் கேட்ட மக்களை சீஷர்களை அனுப்பிவிடுங்கன்னு சொல்றாங்க. उपदेश को सुना हुआ लोगों को चेले लोग कहते हैं कि बेच दो। ஆண்டவர் சொல்ல நீங்களே அவங்களுக்கு ஆகாரம் கொடுக்கணும். परमेश्वर कहते हैं उन्हें तुम ही लोग उन्हें भोजन दे दो, அவங்களுக்கு ஒண்ணும் இல்ல. लेकिन भोजन नहीं थी। அஞ்சப்பம் 2 மீன் தான் இருக்கு. 5 रोटियां 2 मछलियां ही हैं, அவங்களுக்கு விசுவாசம் இல்ல. लेकिन विश्वास नहीं அந்த है। ஞானத்தை கொண்டாங்க. उसे मेरे पास लेकर आओ। நானும் நீங்களும் இம்மைக்குரிய காரியங்கள் எல்லாமே அவர் செய்கிற தேவனாய் இருக்கிறார். आज के कार्य को परमेश्वर करने वाले हैं। ஆண்டவர் வானத்தை பார்த்து ஜெபம் பண்ணி அதை கொடுத்தார். आकाश को देखकर परमेश्वर कहा था। அவங்க 5000 பேர் சாப்பிட்டு மீதமும் எடுத்தாங்க. 5000 लोग खाकर बचा हुआ भी निकाले थे। பொருளாதாரத்தை தேவன் சந்திக்கிற தேவனாய் இருக்கிறார். सारे जरूरत को परमेश्वर जरूर पूरा करेंगे। ஆண்டவர் படகுல போக சொன்னாங்க. परमेश्वर जहाज में जाने के அவங்க लिए தனியே ஜெபம் பண்ணணும். वो बहुत अच्छे से प्रार्थना करने के लिए நம்ம நினைவாய் இருக்கிறோம். हमारे विचारों के साथ है। ஆனா அவங்களுக்கு எதிர்காற்று வீசுது, போட்டு போக முடியல. लेकिन तूफान आते ही वो जहाज नहीं जा पा रहे थे, கஷ்டப்படுறாங்க. बहुत कठिन थे। ஆண்டவரே வருகிறார். परमेश्वर खुद ही वहाँ पर आते हैं। நடந்து வரார். वो समुद्र पर चलकर அவங்க आते, பயப்படுறாங்க. वो डर रहे थे। இடம் கொள்ளுங்கள்னு சொல்றாங்க. डाकरस बांधना कर நான் बोले थे, தான் சொல்றாங்க. ना मैं है कर कहते। அல்லேலூயா. हालेलुया। சுற்றிலும் நிறைய பிரச்சனை இருக்கு. हमारे चारों ओर समस्या ही है। அலைகள் அடிக்க மாதிரி எதிர்காற்று வீசி நம்ம போட்டு போக முடியாம இருக்கு. तूफान के साथ बरसात के साथ हमारे जहाज आगे नहीं बढ़ அது रही है, அவர்கிட்ட இருக்குது. लेकिन उनके पास है। நம்ம எல்லா பிரச்சனையும் அவர் மாற்றுவார். हमारे सारे समस्या को வருஷ बदलेंगे। கடைசியில் நம்ம வந்திருக்கோம். अंतिम दिनों पर हम आए நம்ம हैं। நாளைக்கு என்ன செய்வோம் கவலைப்பட தேவையில்லை. कल क्या करेंगे करके चिंता उठाने की जरूरत नहीं है। அவன் மனிதர்களை பார்ப்பதல்ல, हम इंसानों को देखने के लिए नहीं, தேவனை பார்க்க परमेश्वर को देखेंगे। அவர் நமக்கு கற்றுத் தருகிறது. वो हमें सिखाने वाले परमेश्वर है। காதுள்ளவர்களாக இருக்கணும். हम जो बटोरा देने वाले हैं, எல்லாரும் கேட்க முடியாது. सभी लोग ऐसे नहीं रह सकते। மனமேட்டிமை உள்ளவன் எவனும் जो घमंडी कोई भी, அங்க தேவ ஞானம் இருக்காது. वहाँ पर ज्ञान नहीं रहेगा। இந்த நாளிலும் इस दिनों में வருகை வரப்போகுது. आगमन आने वाली है। வருகைக்கு பிறகு நம்ம இருந்தோம்னா அதை இருப்பதை விட இறப்பது நல்லது. तब आगमन के बाद हम रहेंगे तो मरने जीने से अच्छा मरना बहुत अच्छा है। நம்ம வருகைக்கு பறக்க வேண்டும். हम आगमन में उठना चाहिए। எப்பவுமே கஷ்டம். अभी भी कष्ट, பஞ்சம் வரப்போகுதுன்னு சொல்றாங்க. अकाल आने वाली है। ஆனா தேவனை நம்புகிற ஒருவருக்கும் பஞ்சம் கிடையாது. परमेश्वर को भरोसा करने वाले किसी को अकाल नहीं है। சங்கீதம் 9:10 சொல்லுது. भजन संगीता 9:1-10 में कहती है, அவரை தேடுகிறவர்களுக்கு ஒரு குறைவும் இல்லை. उन्हें ढूंढने वाले को किसी को कमी नहीं है। அவருடைய நாமத்தை நம்பி இருப்பவர்கள். उनका नाम के भरोसा रहने वाले। அது வாசி. சங்கீதம் கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள். இன்னைக்கு நானும் நீங்களும் அவரை தேடிக்கிறோம். हम उन्हें कोसते हैं, ஆனா அவருடைய நாமத்தை அறிவு நமக்கு வேணும். लेकिन उनके नाम के पहचान हमारे अंदर रहना चाहिए। உங்களுடைய நாமத்தை அறிந்தவர்கள் உண்மை நம்பி இருப்பார்கள். आपके नाम को जानने वाले आपके ऊपर भरोसा இந்த रखेंगे। பூமியில இந்த நாமத்தின் அதிகாரத்தை எனக்கு உங்களுக்கும் தந்திருக்கார். परमेश्वर के नाम के अधिकार को इस पृथ्वी पर हमें दिए அந்த हैं। நாமத்தின் நிமித்தமாக இயலாமையை மாற்ற நம்மால முடியும். उस नाम के जो रखकर जो नहीं हो सकता है वो भी कर सकते हैं। மேலனையை மாற்ற நம்மால முடியும். सभी को बदलने हमारे से होगा, நான் விசுவாசிக்கும்போது लेकिन विश्वास करने के समय அப்படிப்பட்ட கிருபையை தேவன் इस तरह के अनुग्रह को परमेश्वर देंगे। தேவனே கிருபையாயிரையா. परमेश्वर अनुग्रह कीजिए। எங்களிலே நிறைய பேர் பலவீனமா வந்திருக்கிறோம். हमारे बीच में बहुत सारे लोग निर्बल के साथ हैं। நாங்க வந்திருக்கிறோம். आपके भवन में हम आए உங்க हैं। வஸ்திரத்தங்கள் குணமாக்கட்டும். आपके दुपट्टा सभी को चंगा करने நிறைய दीजिए। பேர் கவலையோடு வந்திருக்கிறோம். बहुत सारे लोग चिंता के साथ आए हैं। இந்த ஆலயத்தின் தொங்கல் அவருடைய கவலைகளை மாற்றட்டும். इस भवन के दुपट्टा उन सभी लोगों के दुख भी सुख होने நிறைய दीजिए। பேர் என்ன செய்வோம்னு நினைச்சிருக்கலாம். बहुत सारे लोग क्या करेंगे सोच सकते பிள்ளைகளை हैं। குறித்து, கணவரை குறித்து, எல்லாமே குறித்து நினைக்கிறேன். बच्चों के बारे में, पति के बारे में हमसे नहीं हो सकती इस कार्य के बारे में। என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறேன். मैं क्या करूंगी करके सोचने वाले को ஆண்டவர்கிட்ட தாழ்த்துவோம். परमेश्वर से हम दीनता करेंगे। அவருடைய வாக்குத்தத்தங்கள் ஆம் என்றும் ஆமென் என்று उनके இருக்கிறது. सारे वायदा हाँ कर कर आमीन कर कर है। அவருடைய விசுவாசத்தை வர்த்திக்க उस பண்ணுவார். विश्वास को बढ़ोतरी कर कर दीजिए। இயேசுவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. यीशु मसीह के नाम से मांगते अच्छे पिता। गीत गाने के समय पर गान लिए जाएगा।